வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் தோழர் பானுமதி அவர்களே, தமிழ்நாடு மக்கள் எழுத்தாளர் மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆத்மநாபன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை தன்மைக்குரிய சான்றோர்களாக கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களே, வருகின்றிருக்கிற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அடிப்படை தேவைக்குரியது என்பது குறித்து எனக்கு முன்னால் பேசிய தோழர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக கம்யூனிசமே தீர்வு, கம்யூனிசம் வெல்லும், பொதுவுடைமையே தீர்வு, பொதுவுடைமையே வெல்லும் என்கிற தலைப்பு இன்றைக்கு விரிவாக மக்களிடையே எடுத்து செல்லப்பட வேண்டிய தலைப்பு. தீர்வு என்பது அதனுடைய கோட்பாடு, அது கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கோட்பாட்டை நாம் தீர்வு என்கிற அளவிலே உணர்ந்திருக்கிறோம், உணர்த்த வேண்டிய கடமைக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் வெல்லும் என்பதிலே நம்முடைய செயல்பாடுகளும் பொருந்தி இருக்கிறது. அதனால் தானே அது வென்று விடாது. வெல்லுவதற்கான முயற்சிகள் நாம் என்ன வகையிலெல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பது பற்றியான மீளாய்வுகளும் தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதாகவும் இருக்கிறது. பொதுவாக ஏற்றத்தாழ்வான இந்த சமூக அமைப்பில் எல்லா வகை ஒடுக்குமுறைகளையும் கடந்து செயல்பாடுகளும் சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் மிக விரிவாக வளர்ந்திருப்பதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மநாபன் அவர்களை மிக அழகாக குறிப்பிட்டார்கள். கழக இலக்கியங்களில் இருக்கிறதெல்லாம் ஒப்புரவு என்கிற ஒரு அதிகாரத்திலே திருவள்ளுவரே மிக ஆழமாக ஆணித்தரமாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். இறந்தும் உயர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்பது திருவள்ளுவர் காட்டிய ஒரு அழகான நெறிமுறை. ஒப்புரவு என்பதைத்தான் சோசலிசம் என்கிற பெயரிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டளவில் அவர் விளக்கினார் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அதை ஒரு மூலமான கருத்தாக்கமாக பதிவு செய்திருக்கிறார். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. இது ஒரு அரிய குறட்பா. புத்தேல் உலகம்னு ஒரு கருதுகோள் ஒன்று இருந்தது. சொர்க்கம்னு சொல்லப்பட்டதே அப்படியான, மேலுலகம்னு சொல்லப்பட்டதே அப்படியான ஒரு கருதுகோள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. இப்பயும் இருந்துகிட்டு இருக்குது. அங்கேயோ அல்லது இந்த உலகத்திலேயோ ஒப்புரவை விட ஒரு சிறந்த கருத்தியலோ நடைமுறையோ இல்லை என்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்கிறார். அப்படியான நிலையிலே ஒப்புரவு என்கிற கருத்தாக்கம், அறம் என்கிற கருத்தாக்கம், பொதுமை என்கிற கருத்தாக்கம் நீண்ட நெடிய மரபில், தமிழ் மரபில் வளர்ந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சமன்மை கருத்தாக்கம், சாதியற்ற ஒரு சமன்மை கருத்தாக்கம், பொருளியல் வழியாக வர்க்கமற்ற ஒரு சமன்மை கருத்தாக்கம், எந்த வகை அடக்குமுறைகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம். ஒவ்வொரு சமன்மை கருத்தாக்கத்திற்கும் ஒரு அடிப்படையாக பல்வேறு நிலைகள் இருக்கலாம். மொழியியலாளர்களுடைய கண்ணோட்டத்தில் மொழி ஒரு அடக்குமுறையின் கருவி என்பதாக அவர்கள் அந்த அடக்குமுறையை எதிர்ப்பார்கள். சமஸ்கிருதம் என்கிற ஒரு மொழி, அந்த மொழி தேவ மொழி என்றும் தமிழ் மொழியை நீச்ச மொழி என்றும் இழிவுபடுத்தப்பட்ட பொழுது அந்த தேவ மொழி என்று சொல்லுகிற அந்த சமஸ்கிருத அதிகாரத்தை, ஆதிக்கத்தை தமிழ் உணர்வாளர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அது ஒரு சமன்மை உணர்வு. சாதி என்கிற கொடுமையின் வழியாக அடித்தட்டு மக்கள் கடுமையாக ஒடுக்கப்படுகிற பொழுது, தீண்டாமை என்கிற கொடுமையால் நசுக்கப்படுகிற பொழுது
அங்கே சாதி என்கிற அதிகார வெறியை அதனால் பாதிக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் எழுந்து போராடினார்கள். அது ஒரு சமன்மையினுடைய கருத்தாக்கம். அதே போல் சமயம் என்கிற நிலையில் மத அடக்குமுறைகள், அரசியல் வழியான அடக்குமுறைகள், வரலாற்றின் வழியான அடக்குமுறைகள், பொருளியல் வழியான அடக்குமுறைகள், இப்படி ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் அந்தந்த அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் எழுந்து போராடுகிற ஒரு எழுச்சியை நீண்ட நெடிய வரலாற்று காலங்களில் நம்ம பார்த்து வரலாம். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு சேர ஒருங்கிணைத்தது தான் பாட்டாளி வகுப்பு என்கிற அந்த அடிப்படை மார்க்சிய இயங்கியல் கோட்பாட்டின் அடிப்படையில் மார்க்சிய கருத்தாக்கத்தின் வழியாக பாட்டாளி வகுப்பு இவை அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அது மொழி அடக்குமுறையை எதிர்த்தாக வேண்டும், சாதி அடக்குமுறையை எதிர்த்தாக வேண்டும், அரசியல் அடக்குமுறையை எதிர்த்தாக வேண்டும். ஆக மார்க்சிய அடிப்படையிலான கருத்துடையவர்கள் பாட்டாளிக்கு மொழி இல்லை என்பதாகவோ இனம் இல்லை என்பதாகவோ வகைப்படுத்த முடியாது. மொழி ஒரு சமூகத்தின் விளைபொருள். சமூகத்திலிருந்து பிறந்தது தான் மொழி. மொழியால் ஒரு பாட்டாளி வகுப்பு பிரிக்க முடியாததாக இருக்க முடியும். மொழி என்பது பாட்டாளிக்கு தேவையில்லை. அது கருத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தானே ஒழிய அதற்கென்று எந்தவித படைப்பாக்கமும் இல்லை என்று ஒதுக்க முடியாது. ஆனால் மொழிக்குள்ளார வாழ்வியல் இருக்கிறது, மொழிக்குள்ளார அரசியல் இருக்கிறது, மொழிக்குள்ளார நீண்ட வரலாறு இருக்கிறது. மொழி ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறது, எதிரொலித்து காட்டுகிறது, சமூகத்தினுடைய அடக்குமுறையை பேசுகிறது, சமூகத்தினுடைய அறிவியலை பேசுகிறது. மொழி வழியாகத்தான் நம்முடைய கருத்துக்களை, உணர்வுகளை, போராட்டங்களை அனைத்தையும் பரிமாறிக்கொள்ள முடியும். அந்த மொழியே இழிவுபடுத்தப்படுகிற பொழுது, அந்த மொழியே புறக்கணிக்கப்படுகிற பொழுது, அந்த மொழியின் வழியான அடக்குமுறையை எதிர்க்கிற ஒரு முன்னோடி சக்தியாக பாட்டாளி வகுப்பு தான் இருந்தாகணும். பாட்டாளி வகுப்பு அதை செய்ய தவறுகிற பொழுதுதான் பாட்டாளி வர்க்க தலைமையை பேசுகிற கட்சியின் மீதான நம்பிக்கையை தமிழிய உணர்வாளர்கள் இழந்து போகிறார்கள். அதனால தான் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட, பொது உடைமை கட்சியோட தமிழ் தேசிய அரசியலாளர்கள் இணைய முடியாத ஒரு இடைவெளி விழுந்து போகிறது. சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்து வலுவாக செயல்படுத்தாத காரணத்தினால தான் சாதி அமைப்புகள் தனித்தனியாக தோற்றம் கொள்ள வேண்டிய தேவை உருவானது. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பொது உடைமை கட்சிகள் ஆழ்ந்து நின்றிருந்ததுன்னா இங்கே இணக்கங்கள் தனித்துவமாக கூடியிருந்திருக்கும். நம்ம நிறைய தவறுகளை செய்துவிட்டோம். பொது உடைமை கருத்தாளர்களிலிருந்து நான் சொல்லுகிறேன், மிக பெரும் தவறுகள். 100 ஆண்டுகளுக்குரியதாக RSS அடையாளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு மதம் ஒரு பெரும் கூறாக இருக்கிறது. பார்ப்பனியம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை வைத்து அவன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இந்து என்று தன்னை அடையாளப்படுத்துகிறான். அந்த இந்து என்கிற பேரில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகள்லேருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறான். அவனுக்கு மொழி ஒரு தடையாக இல்லை. இந்து மதம் பேசுகிறது. சிவனை வைத்து பூசை செய்கிறான். இங்கே இருக்கிறவனுக்கும் சிவன்னு பேர் வைக்கிறான், சிவா அப்படின்னு பேர் வைக்கிறான். அது டில்லி வரைக்கும் பேசுகிறது, காஷ்மீர் வரை பேசுகிறது. பாட்டாளிகளாக ஒருங்கிணைவதற்கு என்ன அடையாளம், என்ன அடையாளம் இருக்கிறது? இங்கே பேசி கொண்டு இருக்கக்கூடிய கோட்பாடுகளை தமிழ்நாட்டை கடந்து ஆந்திராவில் நம்மளால் பேச முடியாது, புரியாது. நமக்கும் பேசுகிற வலு இல்லை. காஷ்மீருடைய சமூக அமைப்பு தெரியல. இந்தியாவுக்கு முழுக்க சாதி ஒடுக்குமுறைகளுக்கு செய்ய வேண்டிய பாட்டாளி வகுப்பு செய்ய தவறுகிற ஒரு கோட்பாட்டை சரியானபடியான அடையாளப்படுத்தாததுனால தான் ஒருங்கிணைப்புகளில் தவறுகளை விட்டிருக்கிறோம். சாதி அடையாளம் வேண்டாம், சாதி ஒழிக்கக்கூடியதுன்னு சொன்ன நம்ம கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய தோழர்களுடைய பெயர்களே கூட சாதி அடையாளங்களோடு இருந்துவிட்ட ஒரு பெரும் அவலத்தை நாம் கண்டிக்க தவறில்லை.
மிக பெரும் வருத்தத்திற்குரிய செய்தி. வருத்தத்திலிருந்து தான் பேசுகிறேன், யாரை குற்றப்படுத்துவதாக எண்ண வேண்டாம். நம்பூதிரி பெயர் வைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய மூத்த தோழர்கள். நாயனார் பெயர் வைத்திருக்கிறாங்க, பட்டாச்சாரியார் பெயர் வைத்திருக்கிறாங்க. மத அடையாளம் கூடாது. ஆனால் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களே மதத்தின் அடையாளம் கூட இருந்திருக்கிறார்கள். எப்படி உருவாகும்? கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதப்பட்டு 1848 1848 பொது உடைமை கட்சியினுடைய அறிக்கை எழுதப்படுகிற பொழுது மார்க்சுக்கு 30 அகவை. நல்லா நினைச்சு பாருங்க. அதற்கு முன்னாடியே அவர் தத்துவத்தின் வறுமை எழுதிட்டார். 38 அகவை. நம்முடைய ஏங்கல்ஸுக்கு 28 அகவை. மிக பெரும் ஆய்வு செய்து அந்த அறிக்கை எழுதப்பட்ட அறிக்கை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 1931 குடியரசு இதழில் தந்தை பெரியார் அவர்கள் வெளியிடுகிறார். 1948 சனசக்தி இதழில் தமிழில் மொழிபெயர்ப்பு மறுபடி வருகிறது. 1979 திருத்தமாக முற்போக்கு பதிப்பகத்தின் வழியாக கட்சி அறிக்கை வெளியாகிறது. அதற்கு முன்பாக பொது உடைமை கட்சி அறிக்கை பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்புகள் நடந்திருக்கிறது. மிக பெரும் அவலமானது. இந்த சமூகத்தினுடைய தேவையை இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்திற்கு தமிழில் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிற அந்த பொது உடைமை கட்சியினுடைய அறிக்கையினுடைய மொழிபெயர்ப்பு நல்ல தமிழில் இருந்ததா? இங்கே அதில் பதிவாக்கப்பட்டிருக்கிற பல சொற்களுக்கு நமக்கு பொருள் தெரியாது. இன்றைக்கி யாராவது இதற்கான அரசியல் பொருளை நாம் சொல்லுவோம்னா ரொம்ப கடினமானது. ஏறத்தாழ ஒரு 40 சொற்களை நான் குறித்து வச்சுருக்கிறேன். அந்த சொற்களில் இருக்கக்கூடிய அடையாளங்களில் வாய் வேதாந்தம்னு கூட ஒரு 2-3 இடத்துல வருது. வேதாந்தம்ங்கிற கருத்தாடலே நம்முடைய கோட்பாட்டுக்கு, இயங்கியல் கோட்பாட்டுக்கு முரணான சொல். சும்மா வாய் வச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வாய் வேதாந்தம்னு அந்த கட்சி அறிக்கையில் எழுதப்பட்டு இருக்கிறது. சொல்லாடல்களில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டும் இல்லை, அடிப்படை கருத்தியல்லையே கோட்பாட்டிலேயே சிக்கல் வருகிறது. என்ன கோட்பாட்டு சிக்கல்? உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு வர வேண்டிய மொழிபெயர்ப்பு உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு வருகிறது. ஆல் கண்ட்ரீஸ், புரொலெட்டேரியன் ஆஃப் ஆல் கண்ட்ரீஸ் யுனைட், அதுதான் ஆங்கிலத்தில். ஒவ்வொரு நாடுகளின் தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேரணும். உலக தொழிலாளரே எப்படி ஒன்று சேரணுங்கிறது கருத்தியல் சார்ந்தது. சொல்லப்பட்ட வரிகளுக்கான முழு பொருள் என்ன? அடிப்படையிலே வேறுபாடு வருகிறது. கட்சி அறிக்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு அடிப்படையான செய்தியில் ஒவ்வொரு தேசமும் தனக்குரிய முதலாளித்துவத்தை எதிர்த்து முதலில் களம் காண வேண்டும்னு கட்சி அறிக்கை சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான இடம். ஒவ்வொரு தேசியமும் தங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய முதலாளியத்தை எதிர்ப்பதன் வழியாகத்தான் உலக தொழிலாளர்களை ஒன்று சேர்க்க முடியும்னு கட்சி அறிக்கையினுடைய 61ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அருள் கூர்ந்து எல்லாரும் பார்க்கணும். அந்தந்த முதலாளித்துவத்தினுடைய பகைமையிலிருந்து தான் முதல் வேலையை தொடங்கணும்னு சொல்லுகிறது. அந்தந்த தேசத்திலிருந்து நம்மளும் அந்த மொழிபெயர்ப்பு புரிஞ்சுக்கிறோம். எந்த தேசத்திலிருந்து? நமக்கு எது தேசம் புரிந்து கொண்டோமா? இந்தியா ஒரு தேசமா? இந்தியா ஒரு தேசம்னு நாம் ஒத்துக்கொள்கிறோம்னா அப்படின்னா தேசம்னா என்ன? அந்த இடத்துக்கே வர வேண்டிய தேவை இருக்கிறது. தேசம்னா என்னன்னு RSS இவ்வளோ பெரிய புத்தகம் போட்டிருக்கான். கம்யூனிஸ்டுகள் போட்டிருக்கணுமா வேணாவா? தேசம்னா என்னன்னு மூலவர்கள் போட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி கொஷின் பற்றி லெனினுடைய படைப்புகள் இருக்கிறது, பல்வேறு ஆய்வுகள் இருக்கிறது. தேசிய சிக்கல் குறித்துலாம் மாவோனுடைய விளக்கங்கள் ஏராளமாக இருக்கிறது.
தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள்னா எது, நாடுனா எது? இந்தியா ஒரு நாடா தேசமா? இந்த இடத்துக்கே வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் கம்யூனிஸ்டுகள் தான் முதல்ல நிற்கிறாங்க. எதுக்கு? தேசத்தை பாதுகாக்க வேண்டும். எது தேசம்? இந்தியா தேசமா? இந்தியாவை பாதுகாக்கணுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பாட்டாளி வகுப்பினுடைய எழுச்சியை, புரட்சியை முன்னெடுக்கணுமா? இந்த இடம் ரொம்ப முக்கியமான கேள்விக்குரிய இடம்னு நான் நினைக்கிறோம். 1992 கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தோற்றம் கொண்டு, அந்த தோற்றத்தை பற்றியான மாற்று பல்வேறு கருத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏறத்தாழ 100 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. இந்த 100 ஆண்டுகளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம இந்தியாவை ஒரு சமூகமாக பார்க்கிறோம். இந்தியா ஒரு ஒற்றை சமூகமா? காஷ்மீருடைய சமூக அமைப்பும், மிசோரத்தினுடைய சமூக அமைப்பும், தமிழ்நாட்டினுடைய சமூக அமைப்பும் ஒன்றா? ஐரோப்பா சமூகம்னு ஒரு ஒற்றை சமூகமா சொல்ல முடியுமா? ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மானிய சமூகம் ஒரு சமூக அமைப்பு. பக்கத்திலே இருக்கக்கூடிய இங்கிலாந்து வேறு ஒரு சமூக அமைப்போடு, பிரான்ஸ் ஒரு வேறு சமூக அமைப்போடு இருக்கிறதா இல்லையா? பிரான்ஸுக்கும் ஜெர்மனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை விட நாகாலாந்துக்கும், திரிபுராவுக்கும், தமிழ்நாட்டுக்கும், கேரளத்துக்குமான வேறுபாடு அதிகமா இல்லையா? ஒரே சமூகம்னு சொல்ல முடியுமா? அரைக்காலனிய அரை நிலப்பிரபுத்துவம், இந்திய சமூக அமைப்பு அரைக்காலனிய அரை நிலப்பிரபுத்துவம்னு வகைப்பாடு செய்கிறாங்க ஒரு கட்சி. நம்மளுடைய கட்சிகள் பல கட்சி, ஏறத்தாழ 60-70 கட்சியாக பிரிஞ்சு போய் இருக்கிறோம். எல்லாரும் ஒன்று சேரணும், அது விருப்பம். ஒன்று சேருவதற்கான இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, ஒரு மேடைக்குள்ளாரையாவது வந்து உட்கார்ந்தமே, அது ஒரு மிகப்பெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்னவா மாறணும்னா, இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கருத்தரங்கத்தில் இருந்து ஒற்றுமை வராது. ஒரு 2-3 நாளாவது உட்கார்ந்து பேசி ஆகணும். இங்க அழைக்கப்படாத பொது உடைமை கட்சியினுடைய தீவிர செயல்பாட்டாளர்கள்லாம் உட்கார்ந்து பேசி ஆகணும். 1992 இந்த செய்தி கொஞ்சம் மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. 92 மார்க்சிய லெனினிய கட்சி, தீவிர பொது உடைமை கட்சி தன்னுடைய மைய குழு கூட்டத்தை கூட்டுகிறது. ஏதோ ஒரு கட்சி கூட்டிடுச்சுன்னு நம்ம ஒதுக்க முடியாது. அது ஒரு மார்க்சிய லெனினிய கட்சி, நம்முடைய தோழமை கட்சி. வேறுபாடு நிறைய இருக்குது. அந்த கட்சி தன்னுடைய தீர்மானத்தில் ஒரு முக்கியமான இடம், அந்த தீர்மானத்தை குறைஞ்சபட்சம் நான் அந்த வரிகளை மட்டும் படித்து காட்டுறேன். நம்ம எவ்வளோ பெரிய தவறு இழைக்கிறோங்கிறத இப்போ புரியும். மகத்தான நம் தாய்நாடு இந்தியா, மகத்தான நம் தாய்நாடு துண்டாடப்படுவதை சரி செய்கின்ற விதத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகியவற்றை கொண்ட ஒரு கூட்டமைப்பு வேண்டும். யார் சொல்கிறா? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு வேண்டும். எதுக்கு வேண்டும் என்று கூட தொலைநோக்கு பார்வை கொண்டுள்ளோம். யாரு? அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொலைநோக்கு பார்வை. ஏன்னா காலிஸ்தான் கோரிக்கை, சுதந்திர அசாம் என்கிற கோரிக்கை, இவையெல்லாம் இதுக்குள்ளார தோன்றுகிறது. அதனால துண்டாடப்படுகிறது, இந்தியா துண்டாடப்படுகிறது. அதனால இந்திய பாதுகாப்புக்காக அது காங்கிரஸ் அடுத்த பத்தி, அது காங்கிரஸ் கட்சியே ஆனாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, சந்தர்ப்பவாத இடதுசாரி அல்லது புரட்சிகர கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து முக்கிய அரசியல் நீரோட்டங்களும் நிச்சயமாக கவலை கொண்டு ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது என்று தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப எது பகைமை? இந்த பிரிவினைவாத சக்திகள் பகைமை. எதுல இருந்து பிரிகிறாங்கயா? எதுல இருந்து பிரிகிறாங்க? ஒரே கேள்விதான். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயன் வந்து இந்த அங்கங்க தேங்கி இருந்த நில உடைமை அரசுகளினுடைய ஆட்சியை தன்வயப்படுத்தி இந்திய அரசு அதிகாரத்தை உருவாக்குறான். அவனால் உருவாக்கப்பட்டது இந்தியா. அவனுடைய சுரண்டல் வசதிக்காக உருவாக்கப்பட்டது இந்திய அரசு அதிகாரம்.
இந்தியா என்கிறது ஒரு சமூகமா, ஒரு பண்பாடா, ஒரு அரசியலா, ஒரு வாழ்க்கை முறையா, ஒரு மொழியா? எதுவுமே இல்லை. அவனுடைய சுரண்டல் நலனுக்கான இந்தியா. அதை எதுக்கு நம்ம பாதுகாக்கணும்? பாட்டாளிகள் உருவாக்கியதா இந்தியா? பாட்டாளிகளின் தேசமா இந்தியா? சுரண்டல்வாதிகளின் தேசம் இந்தியா? பார்ப்பனியத்தின் தேசம் இந்தியா? சுரண்டல்வாதிகள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அதை பாப்பாங்கையில் கொடுத்துட்டு போனா இவனுடைய பார்ப்பனியத்தை, சமஸ்கிருதத்தை வைத்து அந்த இந்தியாவை கட்டி வைத்திருக்கிறான். நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட தேசிய மக்கள். காஷ்மீர் என்னுடைய தோழமை, நாகாலாந்து என்னுடைய தோழமை, பாட்டாளி வகுப்பினுடைய தோழமை உறவு என்னோடு நாகாலாந்தோடு நான் பிணைய விரும்புகிறேன். திரிபுராவோடு நான் பிணைய விரும்புகிறேன். அனைத்து பாட்டாளி வகுப்போடும் நான் இணைத்து கொண்டு போராட விரும்புகிறேன். ஆனால் இந்தியாவை காப்பதற்காக இல்லை, இந்தியாவில் உள்ள தேசங்களை காப்பதற்காக, இந்தியாவில் உள்ள தேச மக்களை காப்பதற்காக. தேசிய இனங்கள் தன்னுரிமையின் வழியாக ஒரு ஒற்றுமையான புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த பார்ப்பனிய இந்தியாவை அல்ல, இந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கான இந்தியாவை அல்ல. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு வேணும். இந்தியாவை பாதுகாப்பதற்காக நான் இல்லை, இந்தியாவில் உள்ள மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாம். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். இதுதான் பாட்டாளி வகுப்பினுடைய அரசியல் கோட்பாடு. திரிபுராவனுடைய பாட்டாளியோடு நான் கைகோர்க்க விரும்புகிறேன். அம்பானி அதானியை தூக்கி எறிவது, பார்ப்பனியத்தை தூக்கி எறிவது என்று சொன்னா இந்திய அதிகார வகுப்பையும் தூக்கி எறிவது, அப்படிதான் பொருள். இந்தியா என்கிற கட்டமைப்பையே தூக்கி எறிவது என்பதுதான் பொருள். புதிய கூட்டாட்சி, புதிய ஜனநாயக புரட்சினா என்ன? நாம் பாட்டாளிகளாக இணைந்து உருவாக்குகிற ஒரு புதிய ஜனநாயகம். அந்த புதிய ஜனநாயகம் புதிய பண்பாடோடு இருக்கும். எல்லா மொழிகளும் சமத்துவமான, சமன்மையான, உறவு கொண்டாடுகிற, ஆதிக்கமற்ற ஒரு புதிய படைப்பு உருவாக்கமாக இருக்கும். அப்படியான புதுமையான, ஒரு பொதுமையான, இணையான, சமமான ஒரு கருத்தியல் நமக்குள்ளார முதல்ல தோன்றணும். மீண்டும் அதே இந்தியா, இந்துத்துவம், பார்ப்பனியம்ங்கிற கட்டமைப்புக்குள்ளாரையே உழண்டுகிட்டு கிடந்தோம்னா நமக்கு அந்த பார்வை வராது. அப்படி வராதுங்கிறதுக்கு எண்ணற்ற சான்றுகள். வேதங்களின் நாடுன்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது நம்முடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களால். டிடி கோசாம்பி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முழுக்க முழுக்க வேதங்கள் பற்றியான பெருமை. என்ன இழவு இருக்கிறது அந்த வேதத்தில்? யார் கண்டிச்சிருக்கணும்? வேதத்தையும் மனு தர்மத்தையும் யார் எரிச்சிருக்கணும்? கம்யூனிஸ்டுகள் எரிச்சிருக்கணும். பெரியார், அம்பேத்கர் எரிச்சாங்க. ஏன் எரிக்கல கம்யூனிஸ்டுகள்? நம்பிக்கை இல்லை. எதன் மீது நம்பிக்கை இல்லை? இந்திய பாட்டாளி வகுப்பினுடைய அரசியல் மீது நம்பிக்கை இல்லை. இந்திய பாட்டாளி வகுப்பு என்பது ஆரியத்தை எதிர்த்தது. இந்திய பாட்டாளி வகுப்பு என்பது பார்ப்பனியத்தை அடியோடு அறுத்தெறிய வேண்டிய கடமையை கொண்டது. அது செய்யாததுனால பாட்டாளி வகுப்பு புரட்சி நடக்காது. இந்தியாவில் ஒரு கற்பனையான தன்மையிலிருந்து புரட்சி நடந்துராது. இந்திய சமூகத்தை ஒவ்வொரு தேசங்களின் வாழ்வியலோடு பிணைந்து பழகுகிற பொழுதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் பாட்டாளிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புத்துருவாக்கமான கோட்பாடுகள் நமக்குள்ளார கிளர்ந்து எழும். அந்த கிளர்ச்சியின் வழியான ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்நோக்குகிற ஒற்றுமை நமக்குள்ளார பிறக்கணும். அதற்கான கலந்தாய்வுகள் தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.